11 மணி நேரம் கடந்தும் நிலைக்கு திரும்பாத திருவானைக்காவல் பங்குனி தேரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த நிலைக்கு என்ன காரணம்? தற்பொழுது தேரை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? அங்குள்ள சூழல் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க தினேஷ். வணக்கம். அதாவது திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் இந்த பங்குனி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இன்றைய தினம் இந்த பங்குனி தேரோட்டமானது இன்று காலை 6:45 மணிக்கு தேரானது புறப்பட தொடங்கியது. இந்த பங்குனி தேரை பொறுத்தளவில் 2 தேர்கள் இருக்கும். அதில் முதல் தேரில் ஜம்புகேஸ்வரரும் அம்பாலும் ஒரு தேரிலும், மற்றொரு தேரில் அகிலாண்டேஸ்வரியும் ஒரு தேரிலும் இருப்பாங்க. அந்த முதல் தேரானது காலை 6:45 மணிக்கு இழுக்கப்பட்டது. அந்த தேருக்கு பின்னால் அந்த கட்டை போடுவது இருப்பார்கள். அந்த கட்டை போடுவது 2 சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வழக்கமாக கட்டை போடுவார்கள். அந்த கட்டை போடக்கூடிய அந்த சமூகத்தினர் இன்றைய தினம் அந்த டிஷர்ட் ஒன்று அணிந்து வந்தார்கள். அந்த டிஷர்ட் அணியக்கூடாது என்று காவல்துறையினரும் கோவில் நிர்வாகமும் தெரிவித்தது. இதன் காரணமாக அந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை காரணமாக தொடர்ந்து அந்த தேரை இழுக்கும் பணியில தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டது. மேலும் கடுமையான வெயிலின் காரணமாக மதிய நேரத்தில் அந்த பக்தர்களோட எண்ணிக்கையும் குறைவாக இருந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 6:45 மணிக்கு புறப்பட்ட தேரானது தற்போது முதல் தேரானது சற்று நேரத்திற்கு முன்பாக நிலைக்கு வந்தது. அகிலாண்டேஸ்வரி தேரானது தற்போது பக்தர்கள் இழுக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனையின் காரணமாகவே கடுமையான இந்த டிஷர்ட் அணிந்த பிரச்சனையின் காரணம் மற்றும் கடுமையான வெயிலின் காரணமாகவே இந்த தேர் இழுக்கும் பணியானது தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு டிராக்டர் உதவியுடன் பக்தர்கள் அந்த 2வது தேரை நிலைக்கு கொண்டு வரும் பணியில் வேகமாக முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓம் சக்தி அந்த கோஷத்தோடு தேரை தற்போது பக்தர்கள் இழுத்து வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றி தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.